ஹாய் ஹலோ ஆர்மி பாடிஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஜிமினோட ஷார்ட்டான மை ஸ்டப்பன் கேர்ளோட ஷார்ட் 5 தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ ஓகேடா, வித்தோட என்னடியில் நம்ம இப்போ வந்து தாட்குள்ளே போயிடலாம். ஸோ நான் போன பாட்டில் எதோட முடிச்சிருந்துருப்பேன் அப்படின்னா, ஜிமினை கூட்டிகிட்டு வந்து வயன் வந்து ஜிமினிக்கே தெரியாமல் அவங்க கூட ஸோ வந்துட்டு எல்லா இடத்துக்கும் அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் போயிருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு வாங்கடா அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்படியே தான்டா வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்துட்டு போயிட்டு வந்துட்டு அந்த மாலுக்கு ஸோ ரெஸ்டாரண்ட் ஸோ இந்த இடத்துலலாம் போய் வந்திருப்பாங்க. அதாவது ஜிமின் வயனும் போயிட்டு வந்துருந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு அது ஹாப்பியாக வந்துட்டு அந்த காரில் வந்து ஜிமின் கூட வரையில் வந்து அது சொல்லிக்கிட்டே வராங்க. ஜிமினுக்கு வந்துட்டு அவங்க வந்து சிரித்து பேசுகிறது, ஒயன் சிரித்து பேசுகிறது வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிறாங்க ஒயன். ஸோ ஜிமினுக்கு அது வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஜிமின் வந்து மனசுக்குள்ள அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியாக வராங்க. ஸோ ஜிமினுக்கும் வந்துட்டு வயன் இந்த மாதிரி சிரிக்கிறப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு விதமான ஹாப்பினஸ் கிடைக்கிது. பிகாஸ் வந்துட்டு அவங்க டேடி வந்துட்டு ஸோ வந்துட்டு டெத்தாக இருந்தப்போ ஸோ அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாருமே இருந்திருக்க மாட்டாங்க ஜிமினுக்கு. ஸோ வந்துட்டு ரொம்பவே வந்து சேடாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ ஒன்லி ஜிமினோட பக்கத்தில் இருந்தது வந்து வி மட்டும்தான். ஸோ வியும் வந்துட்டு அப்பப்போ வந்து அவங்க கூட இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு வியை வந்து மிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க ஜிமின். ஸோ வந்துட்டு ஒரு டேடியோட கேரை வந்துட்டு ஜிமின் ரொம்பவே மிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போவும் வந்துட்டு வயன் வந்துட்டு இவ்வளோ ஹாப்பினஸோட ஸோ சிரித்து ஃப்ரெண்ட்லியாக எந்த ஒரு தயக்கமும் காட்டாமல் வந்துட்டு சிரித்து பேசிக்கிட்டு வர்றது வந்து ஜிமினுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்குது. ஸோ வந்துட்டு இப்படியே தாண்டா வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ நாட்களும் வந்து நகருது. ஸோ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு வயனை பார்த்து சைட் அடிக்கிறது. ஸோ அது வயனுக்கு தெரியாத மாதிரி மறைச்சிக்கிறது. ஸோ வயன் வந்துட்டு ஜிமினை பார்த்துட்டு சைட் அடிக்கிறது. ஸோ அப்படியே அந்த கண்ணால் அப்படியே வந்து மயக்கி இழுக்கிறது. ஸோ அவங்க பார்ப்பாங்க. ஸோ வந்துட்டு அப்படியே அது அவங்களுக்கே வந்து அது ஒரு ஜிமினை பார்க்கும்போது ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஸோ அது ஒரு மயக்கம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து ஃபீலிங் ஆகிறது. ஸோ அது மாதிரியெல்லாம் வந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அந்த மாதிரியே வந்துட்டு நாட்கள்லாம் போகுது. டேஸ் ஸ்கிப் ஆகுது நிறையாவே. வந்துட்டு ஜிமினும் வந்துட்டு டீப்பாக வந்துட்டு வயன் மேலே லவ்வில் விழுறாங்க. ஸோ வயனும் வந்துட்டு அதே மாதிரி தான். பட் வந்து ஜிமின் காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ரூமில் வந்து உட்காந்துருக்குறாங்க வயன். ஸோ வந்துட்டு வயனோட ட்ரெஸ் என்னன்றதை பார்க்கலாண்டா. ஸோ வயனோட ட்ரெஸ் வந்துட்டு ப்ளூ கலர். ஸோ ப்ளூ கலரோட ஸோ டார்க் ப்ளூ. ஸோ வந்துட்டு பீகாக் ப்ளூ இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ப்ளூ கலர். ஸோ வந்துட்டு அதோட வந்துட்டு இன்னும் லைட்டாக ப்ளூ கலர் இருக்கும் இல்லையா, ஸ்கை ப்ளூ. ஸோ அந்த ஸ்கை ப்ளூ கலரில் ஸோ வந்துட்டு சால் போட்டிருக்குறாங்க. ஸோ அதுக்கு மேட்சிங்காக வந்து சுடி. ஸோ வந்துட்டு இயரிங்ஸ் வந்துட்டு அதே ப்ளூ கலர். ஸோ ஸ்கை ப்ளூ ஆட் ஆகிருக்கு அந்த இயரிங்கில். ஸோ வந்துட்டு அது க்யூட்டாக இருக்குது பார்க்கவே. எப்போவுமே ஃப்ரீ ஹேர் தான். ஸோ வந்து இப்போவும் ஃப்ரீ ஹேர் தான். ஸோ உட்காந்து வந்துட்டு புக் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிகாஸ் புக் படிக்கிறது வந்து வயனுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏஸ்டா வயன் வந்துட்டு எப்போவுமே புக் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க படிக்கிற கேஸு வர மாதிரி படிக்கிற கேஸு. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி புக் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஃபோன் வந்துட்டு ரிங் ஆகுது. ஸோ யாருன்னு எடுத்து பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்டு டீனா. ஸோ வந்துட்டு அவங்க தான் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து டீனா கேட்குறாங்க, ஹே வயன் என்னடி பண்ணுற? காலேஜெலாம் முடிஞ்சோன்னே வீட்டில் லைஃப் எப்படி போகுது? இதை நான் கேட்கக்கூடாது தான், சாரி. ஸோ இருந்தாலும் நான் கேட்குறேன். ஸோ வீட்டில் என்ன பண்ணிகிட்ருக்குற? மேடம் என்ன பண்ணுறீங்க? டீனா கடுப்பேத்தாத, என்ன சொல்ல வந்தியோ அதை மாதிரி சொல்லு. ஓகே டென்ஷனில் இருக்க? என்னாச்சு? ஏன் என்ன டென்ஷன்? டீனா நீ சொல்ல வந்தது சொல்கிறியா? ஏற்கனவே ஜெயிலில் இருக்கிறேன் நான். இந்த ஜெயிலில் சந்தோஷம் விட்டு தான் ஒரு குறைச்சல். சொல்ல வந்தது சொல்லிட்டீனா அப்படின்னு சொல்லிட்டு சேடான வாய்ஸில் சொல்கிறாங்க. ஸோ வந்து சேட்னஸ் கலந்த ஒரு ஆங்க்ரி வாய்ஸில் சொல்கிறாங்க. ஸோ வந்து டீனா வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் வயனோட லைஃப் எப்படி இருக்கும், அவங்களோட வீடு அப்படின்னா வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து டீனாக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்து ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு வந்திருந்துருப்பாங்க. ஸோ அப்படி வரையில் வந்துட்டு அங்கே வந்துட்டு இந்த மாதிரி கன் ஷூட் சவுண்டு, ஸோ வந்துட்டு போட்டு அடிக்கிறது, திட்டுறது, பஞ்சாயத்து அது இதுன்னு அவங்களே பார்த்துருந்துருப்பாங்க. ஸோ இனிமேட்டு எங்கள் வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்ட்டு அவங்க வந்து டிசிஷன் எடுத்துருந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு அதனால் வந்துட்டு டீனாக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அவங்க வயனோட ஹவுஸ் பற்றி நல்லாவே தெரியும், மேன்ஷனை பற்றி. ஸோ அதனால் வந்துட்டு
என்னோட மேன்ஷனுக்கு வர்றதே வந்துட்டு டீனா வந்து அப்படியே அவாய்ட் பண்ணியிருந்திருப்பாங்க, அப்படியே விட்டுருந்துருப்பாங்க. ஸோ ஏன் அவள் வரமாட்டேங்கிறா நம்ம வீட்டுக்கு அப்படின்றத வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அவங்களுக்கும் வந்து அது தெரியும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ வந்துட்டு இப்போ வந்து டீனா ஃபோன் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ டீனா வந்துட்டு ஹே வயன், எனக்கு மேரேஜ் டி, ஸோ அதை சொல்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். டேய் என்னடி சொல்கிற, மேரேஜா? ஆமாண்டி மேரேஜ் டி, நான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்ல அந்த பையன், ஸோ அதான்டி அந்த பையன்தான் ஜேகே, ஸோ ஜியான் ஜங்குக் அவன் தான்டி. என்னடி பேரெல்லாம் சொல்கிற, ஜேகேன்னு தான் எப்போவுமே சொல்கிறேன், இப்போ என்ன ஜியான் ஜங்குக்னு சொல்கிறேன்? இல்லை வயன், அவன் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கிறான். தோடா அப்புறம் ஓட்டாதடி. சரி, நான் வீட்டுக்கு வந்து இன்விடேஷன் வைக்கல, ஸோ நான் ஃபோனில் சொல்கிறேன்னு ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதடி, பிகாஸ் உன்னோட ஹவுஸ். ஓகே தெரியும் நீ ஏன் இந்த மாதிரி சொல்கிறன்றது எனக்கு புரியுது டீனா. ஓகே சொல்லு, இப்போ எங்கே இருக்கீங்க, எப்படி போய்கிட்டு இருக்கு? ஓகே, லவ் பண்ணுறது தான், அப்படி லவ் பண்ணுறேன் அப்படின்றத கொஞ்சம் நாள் கழித்து சொன்னேன். ஓகே, மேரேஜாவது டக்குன்னு சொல்லணுன்னு தோணுச்சே, அதுவும் ப்ராப்பர்லி இல்லை. சரி, டீனா சொல்கிறாங்க, வயன் தான் உங்கள் வீடு. ஓகேடி, நான் கொஞ்சம் சும்மா ஃபனியாக தான் சொன்னேன். ஓகே எப்போயாவது கல்யாணத்துக்கு டக்குன்னு சொல்லணும்னு தோணுதே ஃபோன் பண்ணி, அதுவே பெருசு தாண்டி. ஓகே வயன், நான் சொல்ல மறந்துட்டேன், டேட் வந்து ஸோ இந்த டேட்டு, ஸோ வந்துட்டு இந்த மந்த்து, ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு, ஸோ இந்த டேட்டில் வந்துட்டு ரிசப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு டீனா கொடுக்குறாங்க. ஸோ வந்துட்டு வயனும் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு கால் மேலே கால் போட்டு பேசிட்டு உட்காந்துருக்குறாங்க. ஸோ அப்போ தான் வந்து ஜிமின் வந்துட்டு என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ வயன் ரூம்குள்ளே ஜிமின் என்ட்ரு ஆகுறாங்க. என்னது இது என்னது? இந்த லெட்டர் சவுத் கொரியாவிலேருந்து வந்திருக்கு. என்ன லெட்டர் இது? எதுக்காக உங்களோட பேருக்கு வந்திருக்கு வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு ஜிமின் கேட்கவும் வயன் வந்து அது புரியலை வயனுக்கு. ஸோ வந்துட்டு என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்க வந்துட்டு ஃப்ரம் சவுத் கொரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. சொல்லவும் வந்துட்டு வயனுக்கு புரிஞ்சிருது. ஸோ அது வந்து நம்ம ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருந்துருப்போம்ல, ஸோ அதுதான் அப்படின்ட்டு வந்துட்டு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. எஸ்டா வயன் வந்துட்டு சவுத் கொரியா போயிடலாம், இந்த நரகத்துலேருந்து நம்ம தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு சவுத் கொரியாவில் வந்துட்டு ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு லேப்டாப்பில். ஸோ அது வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு இந்த மேன்ஷனுக்கு வாசலில் நின்றுட்டு ஃபோன் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ தான் கொரியர் வந்திருந்திருக்கும். ஸோ வந்துட்டு அந்த பையன் வந்து கொடுத்துட்டு, ஸோ கொரியர் பாய் வந்துட்டு கொடுத்துட்டு போவான். ஸோ போகிறப்ப வந்துட்டு அங்கே 2 பாடிகார்டு நிற்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து அவங்கக்கிட்ட மாட்டிக்கிறான். இங்கே என்ன பண்ணுற, யார் நீ, எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கிறான். ஸோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வந்து ஜிமின் அவங்கள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் வந்துட்டு ஏதாவது சத்தமாக சொல்லவும் வந்துட்டு அவனுங்களும் வந்துட்டு எதுவும் சொல்லாமல் விட்டுறானுங்க. ஸோ அந்த பையனை வந்துட்டு எந்த ஒரு டீட்டெயிலும் வந்து கொடுக்காம போயிடுறான். பிகாஸ் வந்துட்டு இங்கே கொரியர் வந்திருக்கு, லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அது என்ன ஏதுன்னு ஆராய்வாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயம் வந்துட்டு பாஸ்க்கு போகும். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து சொல்லலை. ஸோ அது சொல்லக்குள்ளாடி ஜிமின் வந்துட்டு அதை தடுத்தி நிப்பாட்டி இருந்திருப்பான். பிகாஸ் ஜிமின் அது என்ன அப்படின்றத வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருந்துருப்பான். பிகாஸ் வந்துட்டு எது உள்ளார்க்க போனாலும் சரி அவனோட கண்ட்ரோலில் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ வந்து லைட்டாக அவன் கண்ட்ரோலுக்கு, அதாவது கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு ஜிமினோட கண்ட்ரோல் கீழே வந்திருந்திருக்கும். ஸோ வந்துட்டு ஜிமின் தான் இப்போ வந்துட்டு எல்லாமே வந்து பார்க்குறது மாதிரி. ஸோ வந்துட்டு அதே மாதிரி தான் வந்துட்டு இப்போ அந்த லெட்டரையும் வந்துட்டு பார்க்குறான். ஸோ பார்த்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பையனுக்கு வந்திருக்கு ஸோ அப்படின்ற விஷயம் வந்து அவன் வந்து தெரிஞ்சுக்கிறான். ஸோ தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஸோ அந்த பையனை வந்து அந்த கொரியர் பாயை வந்துட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி கட்டி இருந்திருப்பான். அந்த நிமிஷத்தில் அவனை வந்து சொல்ல வந்திருந்திருப்பான் அந்த கொரியர் பாய் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வந்திருந்திருப்பான். ஸோ அவன் டக்குன்னு கத்தவும் ஜிமின் வந்து டக்குன்னு கத்தவும் வந்துட்டு அந்த பையனை, அதாவது அந்த பாயை விட்டுருந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு அந்த கொரியர் தான் வந்துட்டு இப்போ ஜிமின் வந்து எடுத்துகிட்டு வந்து வயன்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஜிமின் வந்து கேட்குறாங்க இல்லையா, ஸோ இது என்ன கொரியர், என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஒரு கோல்டு லுக்கோடு கேட்குறாங்க. ஸோ வயன் வந்துட்டு பெட்லேருந்து லைட்டாக எழுந்திரிச்சு ஸோ வந்துட்டு அது
அது சவுத் கொரியா அது வந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு ஜிமின் கிட்ட வந்து நடந்து வராங்க. ஸோ வந்துட்டு தயங்கி தயங்கி நடந்து வராங்க. ஸோ ஜிமின் கத்துறாங்க, சொல்லு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படிங்கிறாங்க. ஸோ ஒயனுக்கு வந்து அவங்க கத்தவும் வந்துட்டு ஒயன் அப்படியே நின்றுடுறாங்க பயந்து போய். ஸோ வந்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் வந்துட்டு ஒயன் வந்து சொல்கிறாங்க, இல்லை எனக்கு இந்த நரகத்தில் இருக்க பிடிக்கல, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, என் அம்மாவை கொண்டவனோட வீட்டில் இருக்க பிடிக்கல, அதனால தான் சவுத் கொரியாவுக்கு ஜாப் அப்ளை பண்ணேன், அதுவும் லேப்டாப்பில் பண்ணேன், யாருக்கும் தெரியாமல் பண்ணேன். பட் இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நான் பாஸ் கிட்ட சொல்லிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? ப்ளீஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க, ப்ளீஸ் என் லைஃபே போயிடும். அப்புறம் இப்போது சுதந்திரமாக வெளியில் சுற்றுறேனே, அந்த மாதிரி என்னால் சுற்ற முடியாது. ப்ளீஸ் பாடி கார்டு கூடயாவது நான் வெளியில் போகிறேன். இந்த விஷயம் தெரிஞ்சிச்சின்னா அது கூட வழி இல்லாமல் போயிடும் ஜிமின். ப்ளீஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க, ப்ளீஸ் என் லைஃபை கெடுத்துடாதீங்க, ப்ளீஸ் பாஸ் கிட்ட கொடுக்காதீங்க. இதை பாருங்க வயன், நீங்கள் பண்ணுறது தப்பு. நீங்கள் இங்கேருந்து சவுத் கொரியா போனால் மட்டும் உங்களை சுற்றி இருக்கிற ஆபத்து உங்களை விட்டுருமா? உங்களுக்கு தெரியுமா? உங்களை சுற்றி எவ்வளோ ஆபத்து இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? உங்களை சுற்றி அவ்வளோ டேஞ்சர் இருக்குது, உங்களுக்கு அது புரியல. உங்களோட டேடி இருக்காங்களே, அவங்க ஒரு மாஃபியா, ட்ரக் செய்கிற ஒரு பர்சன். அவங்கள சுற்றி எப்போவுமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, டேஞ்சர் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்களோட பொண்ணு நீங்கள், அவங்களுக்கு அந்த டேஞ்சர் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஜிமின், அது வந்து ஜிமின் நான் இது பாருங்க வயன், நீங்கள் செஞ்சதெல்லாம் சரிதான். இது நரக வாழ்க்கை தான், இது இப்படி தான் இருக்கும். இந்த வாழ்க்கையை தான் நீங்கள் சின்ன வயசுலேருந்து வாழ்ந்துக்கிட்டு வரீங்க. ஜிமின் ஸ்டாப் இட். இந்த வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துக்கிட்டு வரேன், அதனால தான் இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கலை. இந்த நரகத்துலேருந்து நான் போகணுன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது சுதந்திரமாக ஒரு உண்மையான அழகான ஒரு காற்று சுவாசிச்சுக்கிட்டு நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். அதுவும் உன் கூட ஜிமின், அதுவும் உன் கூட அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஸோ வந்து ஜிமின் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வார்த்தையே வரல. ஜிமின் ஸ்பீச்லெஸ். ஸோ வந்துட்டு ஜிமின் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த லெட்டரை வந்துட்டு வேகமாக வந்துட்டு ஜிமின் ஹேண்டில் இருந்துட்டு ஸோ வந்துட்டு வயன் வேகமாக வந்து வெட்டுக்குன்னு பிடுங்கிடுறாங்க. ஸோ பிடுங்கிட்டோன்னு வந்துட்டு அந்த லெட்டரை வந்துட்டு வேகமாக கிழிச்சு போடுறாங்க. ஸோ ஜிமின்கிட்டேருந்து வாங்கியிருந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த லெட்டரை வந்துட்டு வயன் வேகமாக வந்து கிழிச்சு போடுறாங்க. ஸோ வந்து போட்டுட்டோன்னே வந்துட்டு இதுக்கு பிரயோஜனம் இல்லை ஜிமின், பிகாஸ் நீ வர்றதுக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ணேன். ஸோ அதாவது ஜிமின் சின்ன வயசுலேயே வந்திருந்திருப்பாங்க இல்லையா, ஸோ வந்துட்டு அதுக்கு சாரிடா, ஜிமின் வந்துட்டு அந்த ஜிமின் மேலே லவ் வந்துருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு அதை அப்ளை பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஜாபை அப்ளை பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஜிமின் மேலே வந்து லவ்வில் இருக்காங்க இல்லையா, ஸோ வந்துட்டு ஃபீலிங்கில். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எதுக்கு நம்ம சவுத் கொரியா போய்கிட்டு அப்படின்னு யோசிச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண ஜாப் ஆஃபர் தான் வந்துட்டு இப்போ வந்துருந்துருக்கும். ஸோ அதுவே நம்ம கேன்சல் பண்ணிடலாம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஸோ அது வந்து நாங்கள் வந்துட்டு அந்த போஸ்ட் வந்துடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ வந்துருந்துருக்கும், உங்களோட லேப்டாப்பில் வந்துருந்துருக்கும். ஸோ அதனால் வந்து அது கேன்சல் பண்ண முடியாமல் போயிருந்திருக்கும். ஸோ அந்த கொரியர் தான் வந்து இப்போ வந்துருந்துருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு ஸோ அந்த லெட்டரை வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒயன் வந்து கிழிச்சு போட்டுருந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஜிமின் வந்து அது வந்து ஷாக்கிங்காக பார்க்குறாங்க, என்ன இப்படி சொன்னாங்க, இப்போ இதை கிழிச்சு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஜிமின். ஸோ அப்படியே இந்த டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு அவங்க அந்த லெட்டரை கிழிச்சு போட்டதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்றுமே பேசலை, ஸ்பீச்லெஸ் ஜிமின். ஸோ வந்துட்டு அப்படியே திரும்பி ஒன்றுமே சொல்ல முடியாமல் போயிடுறாங்க ஜிமின். ஸோ இப்படியே தாண்டா வந்துட்டு ஜிமின் வந்து சைட் அடிச்சுக்கிட்டு ஸோ இப்படியே தான் வந்து நாட்கள்லாம் நகருது. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஜிமின்கிட்ட வந்து நான் ஃபர்ஸ்ட்டு ஷார்ட்டில் வந்து சொல்லியிருந்திருப்பேன் இல்லையா, ஸோ வந்து எண்டில் ஸோ வந்துட்டு லவ் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணி ஸோ உன்னை பற்றி எனக்கு தெரியும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூட வந்துட்டு ஸோ 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த கட்டத்தை பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இப்படி தாண்டா வந்து டைம் ஸ்கிப் ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ ஜிமின் வந்துட்டு அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. ஸோ
ஜிமின் 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 மெதுவாக பண்ணு ஜிமின் 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 ஸ்லோ டவுன் ஜிமின் 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 ஸ்லோ பண்ணுடா. இருடி ஒரு நிமிஷம் இரு. இத்தனை நாள் ஃபீலிங் என்னோடது, இதெல்லாம் அனுபவிக்க விடு. ஜிமின் இருடி ஒரு நிமிஷம் கொஞ்சம் இரு. என்னோட இத்தனை வருஷம் ஃபீலிங்ஸ், இத்தனை வருஷம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்த அந்த ஃபீலிங்ஸ்லாம் நான் உன் மேலே கொட்டிக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் பையன், ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுடி. ஜிமின் ஜிமின் ஓகே அவ்வளோதான். எண்ட் ஓகே ஜிமின் இப்படியே தாண்டா அவங்களோட அந்த மொமெண்ட் வந்துட்டு எண்ட் ஆகியிருந்திருக்கும். ஸோ வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் ஸோ அந்த மொமெண்ட் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க இல்லையா, ஸோ அது எண்ட் ஆகியிருந்திருக்கும். ஸோ வந்துட்டு இப்படியே தான் வந்துட்டு ஜிமினோட அந்த செஸ்ட்டில் வந்துட்டு சாஞ்சிட்டு வயன் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஜிமின் இவ்வளோ நாளும் நீ கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தியா அப்போது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ கேட்கவும் வந்துட்டு ஜிமின்கிட்ட வந்துட்டு வயன்கிட்ட வந்து ஜிமின் சொல்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேனா, நான் எவ்வளோ கல்ப் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? அன்றைக்கி எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் நீ கூட நீஸ்க்கு மேலே போட்டுட்டு என் முன்னாடி நியூஸ் பேப்பரை எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தியே, ஞாபகம் இருக்கா மேடம்க்கு? அந்த நேரம் என்னை நான் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சு போனேன் தெரியுமா? அப்போ தான் மேடம் கூப்பிட்டீங்க மறுபடியும் லவ்வாக சொல்கிறதுக்கு. நான் கூட அந்த நிமிஷம் மறுபடியும் லவ்வாக சொல்கிறதுக்கா அப்படின்ட்டு கொஞ்சம் பயந்தேன். பட் அதை நீ சொல்லலை, வெளியில் போகணுன்னு சொன்னேன். ஸோ அந்த நிமிஷம் நான் அவ்வளோ கல்ப் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க வயன்கிட்ட. ஸோ சொல்லிக்கிட்டு இருக்கோம் வந்துட்டு எப்படியும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வயன் வந்துட்டு அது ஷாக்கிங்காக இருக்குது வயனுக்கு. பிகாஸ் வந்துட்டு அவங்க அந்த மாதிரி உட்காந்தது இந்த மாதிரி செட்யூஸ் பண்ணணுன்றதுக்காக இல்லை, ஜிமினை வந்து நேராக பார்க்கணும், ஸோ அவங்கக்கிட்ட இருக்கணும், ஸோ அந்த தாட்டில் தான் உட்காந்துருந்துருப்பாங்க. பட் அவன் ஜிமின் என்ன யோசிச்சுருந்துருக்கான், என்ன வந்து பார்த்துருந்துருக்குறான், ஸோ அப்படின்றது வந்து இப்போ தான் அவங்களுக்கு தெரியுது. ஸோ அட்ட பாவி, இத்தனை நாள் இது எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அந்த அன்எக்ஸ்பெக்ட் தானே அவங்களுக்கு அது. ஸோ அந்த வாய்ஸில் கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிவிட்டு சிரிக்கிறாங்க. ஸோ இப்படியே தான்ட்டு வந்துட்டு அவங்களோட அந்த மொமெண்ட் வந்துட்டு போயிருந்துருக்கும். ஸோ வந்துட்டு இந்த சைடு பார்க்கலாம். ஹே இதோ பாரு, நீ நம்பிக்கிட்டு இருக்கியே உன்னோட அல்ல கையா நொல்ல கையா, ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டா உன்னோட ஜிமின், அவன் உன்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான்னு உனக்கு தெரியுதா இல்லையா? எல்லா பொறுப்பையும் எல்லாத்தையுமே அவனை நம்பி கொடுத்துட்ருக்குற. எனக்கு ஒன்று புரியலை. இது பாரு, அவன் இங்கே வந்ததுக்கான நோக்கமே உன்னை டவுன் பண்ணணுன்றதுக்கு மட்டும்தான். அந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறிக்கிட்டு இருக்கு. இப்போது அது எந்த லெவலில் நிற்கிதுன்னு உனக்கு தெரியுமா? ஃபுல் ட்ரஸ்ட்டும் அவன் மேலே தான் இருக்குது. நீ கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்ட. சொல்லப்போனால் நீ மண்ணில் உட்காந்துருக்குற இப்போது, அதுக்கு மேலே உன்னால் இறங்க முடியாது இல்லையா? உன்னோட ஃபுல் ட்ரஸ்ட்டையும் ஜிமின் மேலே வச்சல, அவன் உன்னோட இடத்த அடையணும்னு நினச்சி தான் உன்னோட ட்ரஸ்ட்டை அடைஞ்சான். உன்னோட ட்ரஸ்ட்டை அடைஞ்ச அவன் இப்போ உன்னை கீழேயே இறக்கிட்டான். இனி உங்ககிட்ட இருந்து அந்த மாஃபியா லீடு அந்த பொசிஷன் கிட்ட தான் அவன் வரப்போகிறான். ஸோ அதுக்கும் அவன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ அது வந்து யார்கிட்ட போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ அந்த பாஸ் கிட்ட தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்து பாஸ்க்கு வந்துட்டு ரொம்ப நாள் ஒருத்தன் வந்துட்டு குடைச்சல் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான். ஸோ வந்துட்டு ஜிமினை நம்பாத, அவனுக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி, ஸோ அவனை டவுன் பண்ணலாம் அப்படின்ட்டு அவனை டவுன் பண்ண தான் நினச்சிட்டு இருந்திருப்பான். ஸோ வந்துட்டு ஜிமினை நம்பாத, அதாவது இவன் ட்ரஸ்ட்டை இவன் சம்பாரித்து ஜிமின் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவனோட ட்ரஸ்ட்டை சம்பாரித்து ஸோ வந்துட்டு அவனை டவுன் பண்ணணும் அப்படின்ட்டு இது பண்ணிகிட்ருக்கிறான் இல்லையா? ஸோ வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு அவனும் ஸோ இன்னொருத்தவனும் நினச்சிருந்துருப்பான். ஸோ வந்துட்டு அவனும் வந்துட்டு அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஸோ வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு இந்த உண்மையை அவன்கிட்ட சொல்லிடலாம், அதான் அந்த பாஸ்ன்றவன் இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ட்டு அந்த
இப்போ நான் புதுசாக சொன்னேன் நியூ பர்சன். ஸோ வந்துட்டு அவனும் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு லீடுக்கு வந்துட்டு ஆசைப்பட்றவன் தான். ஸோ அவனை டவுன் பண்ணணும்னு ஆசைப்பட்றவன் தான். ஸோ அவன் வந்துட்டு ஜிமினை பற்றி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான். பட் வந்துட்டு அந்த பாஸ்ன்றவன் வந்துட்டு அவன் நம்பவே மாட்டேங்கிறான். ஸோ வந்துட்டு இல்லை ஏதோ என்ன நீ குழப்பணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற. இதோ பார் பிரைட், இந்த மாதிரியெல்லாம் பண்ணாத பிரைட், இது உன்னோட தப்பான எண்ணம், இது ஓ எண்ணம், அது அவன் மேலே திணிக்க நினைக்காத பிரைட். ஐயோ இன்னாயா ஏன் எண்ணம் ஓ எண்ணம், ஏன் எண்ணமும் சரி அந்த ஜிமினோட எண்ணமும் சரி. இப்போ நீ தலையில் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கியே அந்த ஜிமின், அவனோட எண்ணமே கூட என் எண்ணம் தான். உன்னை டவுன் பண்ணிவிட்டு உன்னோட இடத்துக்கு நான் வரணுன்றது தான் என்னோட எண்ணம் அப்படின்னா அதே எண்ணம் தான் அவனோட எண்ணமும். இப்போயும் புரிஞ்சுக்க முடியாமல் இப்படி முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியே. உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது எல்லா உண்மையும், எல்லா நிஜமும் உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. முதல்ல ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா? இதோ பாரு, அன்னைக்கு ஒருத்தனை பரிதாபமாக ரோட்டில் சுட்டு போட்டியே தெரியுமா? உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தான் அப்படின்ட்டு ஞாபகம் இருக்கா? அவனோட பையன்தான் ஜிமின், தெரியுமா உனக்கு? என்னைக்காவது அவனை பற்றி எங்கேருந்து வந்திருக்கிறான் அப்படின்னு எந்த ஒரு டீட்டெயில்ஸாவது நீ கேதர் பண்ணியிருக்கியா? இல்லை போய் அதை முதல்ல கேதர் பண்ண, அதுக்கப்புறம் இங்கே வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஸோ பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு பாஸ்க்கு வந்துட்டு அதை நம்பவே முடியலை. பிகாஸ் வந்துட்டு ஜிமின் வந்ததுலேருந்து வந்துட்டு இந்த சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு பர்சனாக தான் வந்துட்டு அவன் நடந்துகிட்டும் இருந்திருப்பான், ஆக்ட் பண்ணிகிட்டும் இருந்திருப்பான். ஸோ பாஸும் வந்துட்டு அவனை நம்பி இருந்திருப்பான், ட்ரஸ்ட் பண்ணியிருந்திருப்பான். ஸோ வந்துட்டு இப்போ வந்து வேகமாக போய் வந்துட்டு பார்க்குறான். ஸோ வந்துட்டு வயனோட ரூமுக்கு போகிறான். ஸோ வந்துட்டு அதாவது அந்த இடத்துல ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்குமா ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கே போகிறான். ஸோ வீட்டுக்கு போய் வந்துட்டு அதாவது இத்தனை வருஷம் இங்கே தானே இருந்துருக்குறான், ஸோ நம்ம வீட்டில் ஏதாவது வச்சுருந்துருப்பான் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து பார்க்குறான். ஸோ அங்கே தான் வந்துட்டு ஜிமினே வந்துட்டு தங்க வச்சுருந்துருப்பான். ஸோ வந்துட்டு கீழே வந்துட்டு ஸோ எப்படி சொல்கிறது, அவங்க பெரிய மென்ஷன் இல்லையா, ஸோ கீழே ஜிம்முன்னு இருக்க மாதிரி ட்ரஸ்டபுளான பர்சன் இல்லையா, ஸோ அதனால் அவனோட ஹவுஸ்லேயே வந்துட்டு ஸோ அவனோட மென்ஷன்லேயே வந்துட்டு ஜிமின் இருக்கிற மாதிரி ஸோ ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்துருப்பான். ஸோ வந்துட்டு அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ரூமுக்கு போகிறான். ஜிமினோட ரூமில் ஃபுல் கிளியராக இருக்குது, எந்த ஒரு டவுட்டுமே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு இப்படி தாண்டா வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஏதாவது உனக்கு கிடைக்குமா, அவன் யார், பிரைட் சொன்னதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவனோட ரூமில் எதுவுமே கிடைக்கல, கிளியர் கட்டாக இருக்குது. ஸோ எந்த ஒரு டவுட்டுமே வராத மாதிரி ஜிமின் வச்சுருக்கிறான். அவனோட ஜிமினோட கிளாத் இருக்குது, அவன் யூஸ் பண்ணுற அந்த சம் திங்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு வயனோட ரூம் வந்து ஓப்பனாக இருக்குது. ஸோ வந்துட்டு அதில் வந்துட்டு என்ன ஓப்பனாக இருக்குது, வயன் இங்கே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாருக்க போகிறான். ஸோ என்ட்ராகி வயன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ வந்துட்டு பிகாஸ் அவன் வந்து வீட்டிலேருந்து வெளியில் போகிறப்போ வயன் வந்து வீட்டில் தான் இருந்திருப்பாங்க, ஸோ மென்ஷனில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு இப்போ வந்து பார்க்கவும் வந்துட்டு மென்ஷனில் இல்லை, ஸோ அவங்களோட ரூம்லேயுமே கூட இல்லை. கூப்பிட்டு பார்க்குறான், சரி வெளியில் எங்கேயாவது இருப்பா ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுறான். ஸோ விட்டுட்டு போகும்போது வந்துட்டு அவனுக்கு டவுட் ஆகுறது மாதிரி வந்துட்டு ஒரே ஒரு கபோர்டு மட்டும் லைட்டாக வந்து ஓப்பன் ஆகிருக்கு ஸோ வயனோட ரூமில். ஸோ வந்துட்டு இது ஏன் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்காக கிட்டக்கு போவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் பண்ண போகிறான். ஸோ க்ளோஸ் பண்ண போவோம் வந்துட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணுறான், மறுபடியும் வந்து அது லூஸ் ஆகி அப்படியே ஓப்பன் ஆகுது. ஸோ பிகாஸ் வந்துட்டு வயனோட அந்த துணிகள்லாம் வந்துட்டு அதை மூட முடியாத அளவுக்கு வெளியில் வந்து விழுந்த மாதிரி லைட்டாக சரிஞ்சிருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த டோர் வந்துட்டு அதாவது க்ளோஸ் பண்ண முடியலை, அந்த கபோர்டோட டோர் வந்து க்ளோஸ் பண்ண முடியலை. ஸோ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு சரி ட்ரெஸ்ஸை ஒழுங்காக எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கவும் வந்துட்டு ஸோ அதில் வந்துட்டு சம் திங்ஸஸ்லாம் இருக்குது, பேப்பர் டாக்குமெண்ட்டு ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ வந்துட்டு அதை பார்க்கையில வந்துட்டு அவனுக்கு டவுட் ஆகுது, இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறான், ஒரு டவுட்ஃபுல்லான லுக்கோடு எடுத்து பார்க்குறான். ஸோ பார்க்க வந்துட்டு அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஜிமினை பற்றி வயன் டாக்குமெண்ட்ஸ் ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்துருப்பாங்க இல்லையா. ஸோ ஜிமினோட வீட்டுக்கு போய் ஸோ அவங்க இருக்கிற அந்த ஏரியாவுக்கு போய் ஸோ சம் திங்ஸஸ்லாம் கேட்டு ஸோ அதை வந்து
எடுத்து வச்சுருந்துருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஃபைல்ஸ்லாம் இருக்குது. ஸோ வந்துட்டு அவங்க டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ ஜிமினை பற்றி ஃபோட்டோ, சின்ன வயசு ஃபோட்டோ, ஸோ அது எல்லாமே வந்துட்டு அதில் இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே தான் வந்துட்டு அந்த பாஸ்க்கே வந்துட்டு தெரியுது, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவன் இத்தனை நாள் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கிறான், ஸோ இத்தனை வருஷமாக ஜிமின் வந்து நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்றது வந்துட்டு அவனுக்கு தெரியுது. ஸோ வேகமாக அந்த இதெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு வந்துட்டு வேகமாக அவனோட மென்ஷன்லேருந்து வெளியில் வரான். ஸோ வெளியில் வந்து பார்த்தா வந்துட்டு ஸோ அது வந்து லைட்டு வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரே ஒரு ஹவுஸில் மட்டும், ஸோ அது வந்து சின்ன ஹவுஸ் கூடார மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு அங்கே தான் வந்துட்டு இந்த மாதிரி லைட்டை எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அது வந்து இருட்டான நேரம். ஸோ வந்துட்டு கிட்டத்தட்ட அது வந்து 8 o'clock மேலவே இருந்திருக்கும். ஸோ அது இருட்டாக இருக்குது அந்த இடமெல்லாம். ஸோ அவனும் வந்துட்டு அந்த ஜிம்மினோட அந்த டீட்டெயில்ஸ்லாம் இல்லையா, ஸோ அதை கையில் எடுத்துக்கிட்டு வெளியில் வரான். ஸோ வெளியில் வந்துட்டு எங்கே ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கிறான் கோபத்தோட. ஸோ ஒயனையும் வந்து தேடுறான், 2 பேர்த்தையும் தேடுறான். ஸோ இந்த ஃபைல் எப்படி இவகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்போ தான் டவுட் வருது. ஸோ டவுட்டு வந்துட்டு பொண்ணு மேலே வருது இப்போ தான். ஸோ வந்துட்டு ஆல்ரெடி ஜிமின் மேலே கோபமாக தான் இருக்கிறான். ஸோ ஒயன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒயனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். பட் இவங்க 2 பேரும் வந்து இங்கே படுத்துருக்குறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு அது வந்து தெரியலை. ஸோ வந்துட்டு அதை வந்து கேட்கல. ஸோ வந்துட்டு ஒரு இடத்துல மட்டும் லைட் எரியும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து பார்க்குறான். ஸோ பார்க்கவும் வந்துட்டு ஸோ 2 பேரும் வந்துட்டு ட்ரெஸ்லாம் போட்டிருக்குறாங்க. ஸோ வந்துட்டு உட்காந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு வயன் சொல்கிறாங்க, இப்போயாவது உன்னோட லவ்வை சொன்னியே ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஜிமன் சொல்கிறாங்க, உங்கள் அப்பனை நான் கீழே இறக்கிட்டேன், இப்போ அவன் மண்ணில் உட்காந்துருக்குறான், இனிமேட்டு நான் உங்ககிட்ட லவ்வை சொல்லி இனிமேட்டு நான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறது தானே என்னோட ஒரே வேலையாக இருக்கும், என்ன மை கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு மை ஸ்டெப்பன் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ சொல்ல வந்துட்டு அதை வந்துட்டு அந்த சைடு தான் அந்த டோரை தான் ஓப்பன் பண்ண வந்திருந்திருப்பான். ஸோ வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டா அந்த பாஸ்ன்ற வந்து கேட்டுறான். ஸோ அங்கே யாருமே இல்லை. ஸோ இருட்டு நேரம் அப்படின்றதுனால வந்துட்டு ஸோ வந்துட்டு 8 o'clock மேலே ஆகிருந்துருக்கும் இல்லையா, ஸோ அங்கே யாருமே இல்லை. ஸோ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல போய் அவனுங்க வந்து தூங்குறானுங்க. ஸோ ஸ்லீப் பண்ணிகிட்ருக்குறானுங்க. ஸோ அதனால் அங்கே யாருமே இல்லை. ஸோ வந்துட்டு அந்த பாஸ் மட்டும்தான் வரான் கத்திக்கிட்டு. ஸோ அவனோட அந்த டாக்குமெண்ட்ஸ், அந்த திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ எவிடன்ஸ், ஸோ ஜிமினை பற்றின இது ரகசியம், ஸோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வரான். ஸோ எடுத்துக்கிட்டு வந்துட்டு ஜிமின் முன்னாடி ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிகிறான், கத்திக்கிட்டு தூக்கி எறிகிறான். ஸோ வந்துட்டு 2 பேரும் அப்போ தான் வந்து டேர்ன் பண்ணி பார்க்குறாங்க வேகமாக. ஸோ பையனும் வந்துட்டு டேர்ன் பண்ணி பார்க்குறாங்க, ஜிம்மினும் டேர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ பார்த்தோன்னே தான் வந்து ஜிம்மினுக்கு வந்துட்டு புரியுது. ஸோ அதை கீழே கிடக்கிற பேப்பரெல்லாம் போய் எடுக்காமலேயே நின்ன மாதிரியே வந்துட்டு ஜிம்மின் பார்க்குறான். ஸோ வந்துட்டு பார்த்துட்டோன்னே வந்துட்டு அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். ஸோ வந்து நம்மளை பட்ட விஷயம் தெரிஞ்சிருச்சு போல இருக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். ஸோ வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு அந்த ஃபஸ்ட் அதாவது அந்த மாஃபியா லீட் ஆகணும் அப்படின்னு, அதாவது பாஸோட பொசிஷன் அதுக்கு வர்றதுக்கு என்னென்ன ஏற்பாடெல்லாம் பண்ணணுமோ ஸோ அது எல்லாத்தையும் பண்ணி வச்சுருந்துருப்பான். ஸோ வந்துட்டு அந்த இடத்துக்கும் வந்திருந்திருப்பான். ஸோ அது வந்துட்டு தெரியாது, ஸோ பாஸ்க்கும் தெரியாது, ஸோ அந்த பிரைட் இருக்கான் இல்லையா, ஸோ அவனுக்கும் தெரியாது, ஒய்யனுக்குமே இன்னும் தெரியாது. ஸோ ஏற்கனவே வந்துட்டு அதை ரகசியமாக வச்சுருந்துருப்பான். ஸோ வந்துட்டு ஏற்கனவே அந்த வேலையை முடிச்சுட்டு ஸோ அவன் லீட் ஆகிட்டான். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த அவனை பற்றி காட்டி கொடுத்துருந்துருப்பான் இல்லையா, ஃபஸ்ட்டு ஷாட்டில் சொல்லியிருந்திருப்பேன் ஷூட் பண்ணியிருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அது வந்துட்டு ஜிமின் ஷூட் பண்ணியிருந்திருக்க மாட்டான் ஃபஸ்ட்டு. ஸோ வந்துட்டு பின்னாடி இருக்கிற அந்த பர்சன் இருக்கான் இல்லையா, ஸோ அதாவது அந்த பர்சனுக்கு பின்னாடி நின்றுருந்துருப்பான் இல்லையா, காட்டி கொடுத்த பர்சனுக்கு முன்னாடி அவன் தான் ஷூட் பண்ணியிருந்திருப்பான். ஸோ வந்துட்டு ஜிமின் ஷூட் பண்ண மாதிரி ஆக்ட் தான் பண்ணியிருந்திருப்பான். பிகாஸ் ஜிமினுக்கு வந்துட்டு வேண்டாம், யாரையும் வந்துட்டு கஷ்டப்படுத்த வேண்டாம், அவன் யாரையும் அவன் கையில் ஷூட் பண்ண சாகடிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு. ஸோ வந்துட்டு பாஸ் முன்னாடியுமே கூட ஸோ அவன் ஷூட் பண்ணியிருந்திருக்க மாட்டான். ஸோ பின்னாடி நிற்கிற அந்த பாடி கார்டு தான் ஷூட் பண்ணியிருந்திருப்பானுங்க. ஸோ வந்துட்டு பட் அது வந்து பாஸ்க்கு தெரிஞ்சிருந்திருக்காது. ஸோ வந்துட்டு இப்படியே வந்துட்டு இந்த மாதிரியே தான் வந்துட்டு ஸோ வந்துட்டு பாஸ் வந்துட்டு ஜிமின் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு நிற்கிறான். ஸோ நிற்க வந்துட்டு என்ன பாஸ், சாரி என்னடா என்ன என்னை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா இல்லை கண்டுபிடிச்சிட்டியா, இல்லை அந்த பிரைட்டு சொன்னானா, அந்த பிரைட்டுன்னு ஒரு ஆள் அவன் சொல்கிற அளவுக்கு நீ முட்டாளாக இருந்திருக்கியே, உன்னை நான் என்னன்னு சொல்ல, இத்தனை நாள் நான் என் வாயில் உன்னை பாஸ்ன்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன்டா, அதுக்காக ஒவ்வொரு நாளும் நான் வெட்கப்பட்டேன், அசிங்கப்பட்டேன்,
என் மனசுக்குள்ளேயே குத்துச்சு. போயும் என்னோட அப்பாவை கொன்னேன், இவனை போய் நான் பாஸுன்ட்டுக்கிட்டு இருந்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் என் மனசு குத்துச்சு. இப்போது அதெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. சரி, ஓகே, என்னை பற்றின ரகசியம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், சீக்ரெட் உடஞ்சிருச்சு, ஓகே. இப்போ என்ன செய்யலான்னு சொல்கிறேன்? இந்த லீடை விட்டு நீ போயிடுறியா, இல்லை ஹே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்போ மாஃபியா லீடாக நீ இல்லவே இல்லை, அந்த இடத்துல நான் இருக்கேன். அந்த இடத்துக்கு நான் உட்காந்துட்டேன்டா. அவனை சாவடிச்சானே, அப்போயே நான் அந்த இடத்துல உட்காந்துட்டேன். இனிமேல் உன்னை தரமட்டமாக்கிறது மட்டும்தான் வேலை. நீ சுத்தமாக இறங்கிட்ட. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் போலீஸ்க்கு கால் பண்ணியிருந்தேன்ல, அவங்க வந்துடுவாங்க. என்னோட அந்த சீக்ரெட்டையும் தெரிஞ்சுக்கிட்ட. இன்னொரு விஷயம், நீயும் ஒரு நல்ல ஒரு கேர்ளை எனக்கு கொடுத்துருக்குற, மை ஸ்டப்பன் கேர்ள் எனக்கு கொடுத்துருக்குற. பொண்ணு ஒன்றை மாதிரி இல்லை, அவள் க்யூட்டு, கேரிங்கு, லவபிள் கேர்ள் எனக்கு கொடுத்துருக்குற. அதுக்காக நான் தேங்க்ஸ் சொல்லணும். இன்னும் புரியலையா? உன் பொண்ணை நான் லவ் பண்ணுறேன், அவளும் தான் லவ் பண்ணுறான். ஸோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு அந்த பாஸ்க்கு வந்துட்டு அது வந்து இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது, கோவமாகுது. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கழுத்தை பிடிக்கிறதுக்கு வரான். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி வரவும் வந்துட்டு பின்னாடி வந்து போலீஸ்லாம் அப்படியே வந்துடுது. ஸோ ரவுண்ட் அப் பண்ணிடுது போலீஸ். அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. ஸோ கையில் வந்துட்டு ஹேண்டில் வந்துட்டு கன்னை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஸோ வந்துட்டு அந்த மாதிரியெல்லாம் நிற்கிறாங்க. ஸோ ஆர்மிலாம் நிற்கிறாங்க. ஸோ வந்துட்டு அவனை பிடிக்கிறதுக்குனே வந்துட்டு ஒரு தனி சோர்ஸே போட்டிருந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஜிமின் வந்துட்டு ஃபோன் பண்ணியிருந்திருப்பான். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற ஆள் இங்கே தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுருந்துருப்பான். ஸோ வந்துட்டு அவங்களும் வந்துட்டு கரெக்டாக வந்துருந்துருப்பாங்க. ஜிமினை சாகடிக்க போகிற நேரத்தில் வந்துருந்துருப்பாங்க. ஸோ அது கழுத்தை பிடிக்க போகிற நேரத்தில் வந்துருந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஜிமினுக்கு பின்னாடி வந்துட்டு ஒயன் அவங்க போய் அப்படியே நின்றுக்கிறாங்க மறைஞ்சி. ஸோ பயந்துட்டு போய் நின்றுக்கிறாங்க. ஸோ பிகாஸ் வந்து அவங்களோட டேடி இல்லையா, ஸோ வந்துட்டு அவங்கள பற்றி தெரியும் ஒயனுக்கு நல்லாவே. ஸோ வந்து நம்மளை கொலை பண்ணுறது கூட வந்துட்டு இறக்கமே இல்லாமல் கொலை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு போய் ஜிமின் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு நிற்கிறாங்க. ஸோ வந்துட்டு அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டு போய் நிற்கவும் வந்துட்டு ஜிமின் வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இந்த இதை ஷோல்டரில் வந்து அப்படியே டப் பண்ணுறாங்க. லைட்டாக வந்து சாஃப்டாக வந்து ரப் பண்ணுறாங்க. ஸோ டப் பண்ணிக்கிட்டே வந்து ரப் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு அவனை பிடிச்சிட்டு போகிறாங்க. ஸோ பாஸ்ன்றவனை வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஓகேடா, இதை வந்துட்டு இப்படியே நான் வந்துட்டு எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்துட்டு இந்த ஷார்ட் வந்து ஓவர்டா. ஸோ வந்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ பாஸ் இனிமேட்டு அவ்வளோதான். ஸோ இனிமேட்டு அவனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஜிமினும் அவங்களோட லவரான ஒயனும் அவங்களோட லைஃப்பை வந்து லீவ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க இனிமேட்டு வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அவங்களோட லைஃப்பை எப்போவும் பார்க்குற மாதிரி ஸோ பார்ப்பாங்க. ஓகேடா, நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறந்துடாமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா, கமெண்ட் பண்ணிடுங்கடா. பாய்.